رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்லீம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? பத்ர் போரில் எதிரிகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருந்தது? இதுக்கான ஆன்சர் 1000. மனிதனின் பலகீனம் பாவம் செய்தல். பாவம் என தெரிந்தும் அவன் செய்வான். அதற்கு காரணம் மனிதனை பொறுத்தவரை பலகீனமாக தான் படைக்கப்பட்டுள்ளான். இது குர்ஆனின் வசனம். இந்த பலகீனத்தை உடைக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயுதத்தையும் அவனிடம் தந்துள்ளான். அதுதான் துஆ. நம்முடைய பலமே நாம் கேட்கும் துஆக்கள் தான். நாம் செய்த தவறுகளின் காரணமாக நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தந்து விடுவான். அது நம்மை இன்னும் பலகீனமாக்கிவிடும். இதில் நிரந்தரமாக தங்கிவிடுவதும் அதிலிருந்து வெளியே வருவதும் நம் கையில் தான் உள்ளது. இதுதான் நம் விதி. அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்துவிட்டது, இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என அப்படியே இருக்காமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் கேட்கும் துஆக்கள் நம்மை, நம் வாழ்க்கையை பலப்படுத்தும், நம் விதியை மாற்றும். விதி என்பது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்று. யாராலும் அதை திருத்தி எழுத முடியாது, அல்லாஹ்வை தவிர. அப்படிப்பட்ட விதியை மாற்ற அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை தந்துள்ளான். அதுதான் துஆக்கள். அல்லாஹ்விடம் நாம் கேட்கும் துஆக்கள் ஒருபோதும் நிராகரிக்கப்படுவதில்லை. படைத்த இறைவன் நம் பிரச்சனைகளுக்கு பதில் அளித்தே தீருவான். துஆ கேட்பதில் நீங்கள் சோர்வடையாதவரை நிச்சயம் அல்லாஹ் சோர்வடைய மாட்டான். தன்னிடம் கையேந்தி வருபவர்களை வெறும் கையோடு திருப்பி அனுப்ப அவன் வெட்கப்படுகின்றான். அல் வஹாப் நம் இறைவன், வாரி வழங்குபவன். கேட்பதை விட அதிகமாக தருவானே தவிர இல்லை என சொல்ல மாட்டான். நாம் கேட்கும் துஆக்களுக்கு 3 விதங்களில் அல்லாஹ் பதிலளிக்கின்றான். ஒன்று, நாம் கேட்ட ஒன்றை உடனடியாக தருவான், அல்லது சிறிது காலம் கழித்து தருவான். எப்படியோ நாம் கேட்ட அந்த விஷயம் இந்த உலகத்திலேயே கிடைத்துவிடும். 2, நாம் கேட்கும் துஆக்களுக்கு பதிலாக நமக்கு வர இருக்கும் பெரிய ஆபத்தை நீக்குவான். இந்த உலகத்தில் நம் கண்முன்னே எவ்வளவு ஆக்சிடென்ட் பார்க்குறோம். காரு, பைக்கு, ஃப்ளைட்டு, ஏன் நடந்து போனால் கூட ஆக்சிடென்ட் நடக்குது. நம் கண் முன்னே பயங்கரமான ஆக்சிடென்ட் நடக்குது. நாமும் டெய்லி போயிட்டு வரோம். அப்படி நாம் சேஃபாக போய் வரோம் என்றால் நாம் கேட்ட துஆக்கள் தான் காரணமாக இருக்கும். பதில் அளிக்கப்படாத உங்கள் துஆக்கள் உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருக்கும். நாம் நினைப்போம் அல்லாஹ் என் துஆவை கபூல் செய்யவில்லை என. உண்மையில் அப்படி இல்லை. அந்த துஆக்கள் எல்லாம் நம்மை பயமின்றி நிம்மதியாக வாழ வைத்து கொண்டிருக்கின்றன. நாம் கேட்கும் சில விஷயங்கள் அந்த நேரத்தில் வேண்டுமென்றால் நமக்கு நல்லதாக இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் அதே நமக்கு தீமையாக மாறிவிடும். அது நமக்கு தெரியாது. எதிர்காலத்தை அறிந்த இறைவனுக்கு தெரியும். அதனால் நாம் கேட்ட அந்த விஷயம் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கும். நாம் கேட்ட அந்த விஷயத்தை அல்லாஹ் கொடுக்காவிட்டாலும் அதைவிட சிறந்த ஒன்றை அல்லாஹ் நிச்சயம் தந்தே தீருவான். 3வதாக, நாம் கேட்கும் துஆக்களுக்கு இந்த உலகத்தில் பதிலளிக்காமல் எல்லாவற்றையும் சேர்த்து மறுமையில் தருவான். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமில்லாதது. இந்த உலகில் நாம் வீடு, நகை, செல்வம், குழந்தைகள் என எல்லாம் கேட்டிருக்கலாம். ஆனால் கேட்ட இவை அனைத்தும் நம் கூட கடைசி வராது. கபரில் நாம் மட்டும்தான் படுத்திருக்க வேண்டும். மறுமையே நிரந்தரம். அல்லாஹ்விற்காக இந்த உலகில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தையும் பொறுத்து நல்லமல்கள் யார் தொடர்ந்து செய்து வருவாரோ அவர்களுக்கு மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்து வைத்துள்ளான். மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கமே இதற்காக தான். இப்படி நாம் கேட்கும் துஆக்கள் இந்த உலக இன்பங்களோடு நின்றுவிடாமல் மறுமை வரை நமக்கு சிறப்புகளை பெற்றுத்தரும். அல்லாஹ்விடம் கையேந்த ஒருபோதும் தயங்க வேண்டாம். துஆவுடன் பொறுமை, நம்பிக்கை, இந்த 2ம் இருந்தால் போதும். ஈருலகிலும் வெற்றி பெறலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண்களில் மிகவும் பிரியமானவர் யார்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.